ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி டியூஸ்டே என்ன பண்ணோம், இந்த மாதிரி இந்த டே போச்சு அப்படிங்கிற டே ரொட்டீன் தான் இது. டியூஸ்டே மார்னிங் வந்து எந்திரிச்சிட்டு ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்ற வேலை தான். டியூஸ்டே அப்படின்னாவே நம்மளுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. அதனால் நம்ம முருகருக்கு ரொம்ப உகந்த நாள். ஸோ அதனால் காலையில் எந்திரிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பாப்பாவுக்கு வந்து மார்னிங்கும் லஞ்சுக்கும் ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தியும் கடாய் பன்னீரும் பண்ணி கொடுத்தேன். அதுக்கான ரெசிபி தான் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதை நல்லா அந்த ஸ்கின்னை வந்து பீல் பண்ணிவிட்டு அதில் சப்பாத்தி கோதுமை மாவு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 4-5 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அப்புறமேட்டு உப்பு, அதுக்கு தேவையான உப்பு, அந்த உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்படி பண்ணையில் என் பசங்க வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க ஸ்வீட் பொட்டேட்டோவும் சாப்பிட்ருவாங்க. அதுக்கு மிச்சம் அவங்களுக்கு மத்தியானம் லஞ்சில் வந்து அந்த சப்பாத்தி ரொம்ப ட்ரை ஆகாது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சைட் டிஷ் வந்து நான் கடாய் பன்னீர் பண்ணியிருந்தேன். அதுக்கான ரெசிபி தான் இது. 1 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 லவங்கம், 1 ஏலக்காய், 1 பே லீஃப் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்துட்டு அது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கணும். அதை நல்லா கிரைண்ட் பண்ணணும். அதே பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்திட்டு 2 பெரிய வெங்காயம், 1 கேப்சிகம். கேப்சிகமாக நான் 1 கேப்சிகமாக 2ஆக கட் பண்ணிட்டேன். அது கொஞ்சமாக தான் போட்டிருந்தேன். ஏன்னா கேப்சிகம் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் கேப்சிகம் கம்மியாக தான் போட்டிருந்தேன். இந்த பட்டரு கூட அதை வந்து நல்லா சாட்டை பண்ணி எடுத்துக்கணும். அந்த கண்ணாடி பதம் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வரைக்கும் நல்லா சாட்டை பண்ணி எடுத்துக்கணும். அந்தாண்ட வந்துட்டு தோசை தவாவில் பட்டர் வச்சுருக்கேன். பட்டர் போட்டுட்டு நம்ம பன்னீர் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சும்மா கொஞ்சம் ஒரு சைடும் இன்னொரு சைடும் கொஞ்சம் அப்படியே சாட்டே பண்ணி எடுத்துக்கணும். தேவை அப்படின்னா கொஞ்சம் சில்லி பவுடரும் சால்ட்டு போட்டு கொஞ்சமாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பசங்க காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்ட்டு நான் வெறும் பட்ரு மட்டும் போட்டு தான் டாஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சமாக பாப்பாவுக்கு பன்னீர்னாவே ரொம்ப பிடிக்கும். அதனால் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நான் இந்த பன்னீரை வந்து நான் அவளுக்கு கொடுத்துருவேன். ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. இன்னும் கொஞ்சம் பட்டர் வேணால் மேலே கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். 2 தக்காளி, 4 முந்திரி, 4 பூண்டு, குட்டி சைஸ் இஞ்சி, இதை வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதில் ஊற்றிடணும். ஃபஸ்ட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சோம் இல்லையா அந்த பவுடர், மல்லி, மிளகு, சீரகம், பட்டை, லவங்கம், அதை வந்து இதில் 2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேவைன்னா உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக, கரம் மசாலா கொஞ்சம் கூடுதலாக வேணுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதுக்கு காரம் அப்படின்னா இதை மட்டும்தான் நான் சேர்த்திருக்கேன். அப்புறம் மிளகு காரம், அவ்வளோதான். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். தண்ணி வேணால் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம முந்திரி போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால நமக்கு சீக்கிரமாக கெட்டியாயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், தண்ணி கொஞ்சம் எக்ஸஸாகவே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாட்டை பண்ணி வச்சுருந்த பன்னீரையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கஸ்தூரி மேத்தி இருக்கும், கஸ்தூரி மேத்தியை நல்லா கையில் நல்லா க்ரஷ் பண்ணி அதில் போடுங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் அந்த கஸ்தூரி மேத்தி போடுறது. இது போட்டுட்டு ஒரு 2 to 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிற அளவுக்கு விட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கொதித்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கெட்டி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் இன்னும் கூட கெட்டி ஆகும். ஸோ இந்த டைமில் நம்மளுக்கு ஆஃப் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பாப்பாவுக்கு எல்லாம் வச்சு கொடுத்துட்டு ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆப்பிள் குட்டி குட்டியாக கட் பண்ணி பாக்ஸில் போட்டு கொடுத்து ஃபோர்க் ஸ்பூன் வச்சிட்டோம்னா அவள் சாப்பிட்டுக்குவா. அதில் வந்து லைட்டாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகாது, அது அப்படியே இருக்கும். பாப்பா
ரெடி ஆனதுக்கப்புறம் ரெடி பண்ணி அவளை கிளம்பி விட்டாச்சு. அதுக்கப்புறமே தான் தம்பியை ரெடி பண்ணி கொண்டு போய் அவனையும் ட்ராப் பண்ணி விட்டுட்டு வந்துட்டேன். அவனை பிக்கப் பண்ண போகையில் பக்கத்தில் ஒரு ஃபேர்லன்ஸ் முருகன் கோயில் அப்படிங்கிற ஒரு கோயில் ஒன்று இருக்குது நான் எங்கள் ஏரியாவில். அந்த கோயிலில் போய் வெத்தலை தீபம் ஏற்றிட்டு வருவேன். எவ்ரி டியூஸ்டே போயிட்டு வருவோம். நானும் அம்மா தம்பி 3 பேரும் போயிட்டு வருவோம். கரெக்டாக 12:30 to 1 வரைக்கும் அங்கே பூஜை நடக்கும். 12:30க்கு அவனை போய் பிக்கப் பண்ணிவிட்டு அந்த பூஜையை அட்டன் பண்ணி விளக்கு தீபம் ஏற்றிட்டு வருவோம். அப்புறம் ஈவினிங் பாப்பாவை பிக்கப் பண்ணிவிட்டு வந்துட்டு அப்புறம் மறுபடியும் கொண்டு போய் டியூஷனில் விட்டுட்டு நான் ஈவினிங் சாமி கும்பிட்றதுக்காக பொங்கல் சக்கரை பொங்கலும் சுண்டலும் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா 1 டம்ளர் பச்சரிசிக்கு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு போட்டு அதை கொஞ்சமாக பால் ஊற்றி 4 கிளாஸ் தண்ணி வச்சு வேக விட்டுருவேன். லைட்டாக ஒரு சிட்டிகை உப்பு மட்டும் போட்டு வேக வச்சுட்டு அப்புறம் சர்க்கரை பாகு ஊற்றிட்டு ஏலக்காய் முந்திரி திராட்சை அதெல்லாமே நெய்யில் ஃப்ரை பண்ணி மறுபடியும் எடுத்து போட்டுட்டு அப்புறம் சுண்டல் தாளித்து சுண்டலில் வெங்காயம் போடாமல் தாளிச்சிருக்கேன். வெறும் தேங்காய் மட்டும் போட்டு தாளிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பயுமே வெளியில் விளக்கு ஏற்றிட்டு தான் நம்ம எப்பயுமே உள்ளே விளக்கு ஏற்றுவோம். இதுதான் ப்ரொசீஜர். அதனால் வெளியில் விளக்கு ஏற்றிட்டுருக்கேன். வெளியில் விளக்கு ஏற்றிட்டு எனக்கு ஈவினிங் டைமில் வீடு ஃபுல்லாக அந்த கேண்டில்ஸ் ஏற்றி வைக்கிறது அது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். அது நான் பற்ற வச்சனாவே எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நான் முன்னாடி இது எங்கள் வீட்டோட ஃபாயர் ஏரியா மாதிரி முன்னாடி இருக்கும். அதில் நான் குட்டியாக ஒரு விநாயகர் வச்சுருப்பேன். அதுக்கு கீழே ஒரு உருளி இருக்கும். அந்த உருளியில் ஈவினிங் டைமில் அதுக்கிட்ட நம்ம பூலாம் போட்டு தண்ணி ஊற்றி பூலாம் போட்டு அங்கே கேண்டில் ஏற்றி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அங்கே உட்காந்தோம்னா ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் அதுக்கப்புறம் மேலே ஒரு புத்தர்கிட்ட ஒரு 2 கேண்டில் ஹோல்டர் வச்சுருக்கேன். அங்கேயும் கேண்டில் ஏற்றிட்டு அப்புறம் வார்ம் லைட் ஒன்று போட்டு விட்டுருவேன். அதை போட்டு விட்டுட்டு அப்புறம் வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போட்டு விட்டுட்டு வீட்டில் சில இடத்துல கேண்டில் ஹோல்டர்ஸ்லாம் வச்சுருப்பேன். அந்த கேண்டில் ஹோல்டர்ஸ்லேயும் ஃபுல்லாக கேண்டில்லாம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக சாம்பிராணி காட்டிட்டு டியூஸ்டேவும் ஃப்ரைடேவும் மட்டும்தான் இந்த மாதிரி சாம்பிராணி காட்டுவோம். மற்ற நாள் எல்லாமே ரெடிமேட் அந்த கப்பு சாம்பிராணி இருக்கும் இல்லையா அதை தான் காட்டுவோம். அது நாங்கள் ஒரு ஹோம்மேடு ஒரு சாம்பிராணி என் ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வருவார். அது நல்ல வாசனையாக இருக்கும். ஹெர்பல்ஸ்லாம் ஆட் பண்ணி அது செய்கிறாங்க ஹோம்மேடாக. அதனால் அது ரொம்ப வாசனையாக இருக்கும். வீடு ஃபுல்லாக அதை பற்ற வச்சுருவார். காலையிலையும் நான் மார்னிங் அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி பற்ற வச்சுட்டு தான் அவர் கிளம்புவார். ஈவினிங் நான் ஃபுல்லாக பண்ணிவிடுவேன். பண்ணிவிட்டு இந்த வேலையெல்லாம் ஈவினிங் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் இந்த இடத்துல உட்காந்து மெடிடேட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப 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 பீஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. இந்த ஏரியா தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா. நான் இந்த ஏரியாவை மட்டும் அடிக்கடி ஏதாவது மாற்றிக்கிட்டே இருப்பேன். எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன். இந்த வால் ஸ்டிக்கர் ஒட்டுறது இந்த மாதிரி எதையாவது ஒரு வேலையை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.